அதில் நிறுவனத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்காக நிறைய நபர்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் நிறுவனத்தை பற்றி பேசாமல் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காரணமும் கிடையாதுங்க. நிறுவனத்திலேருந்து எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறல. ஏன்னா நிறுவனமே நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம், தேவையில்லாத மக்கள் யூடியூப்பில் பேசி மக்கள் மனசை போய் குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாத நிறுவனத்திலேருந்து அப்டேட் கிடைக்காம நாமளாக ஒரு அனுமானத்தில் ஒரு தகவலை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது மேலும் மன வருத்தத்தை தான் உருவாக்கும். ஆல்ரெடி ஒரு வருஷமாக வெயிட் பண்ணி அப்பப்போ வந்த செய்திகள் எல்லாத்தையுமே எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம். அப்படி இருக்கும் பொழுது நிறுவனம் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, தாராளமாக அவங்க கொடுக்கட்டும். அவங்க கொடுக்காத இந்த கால இடைவெளியில் நாமளே ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அது மேலும் உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கும். கண்டிப்பாக எனக்கு அப்டேட் கிடச்சா கட்டாயம் உங்ககிட்ட சொல்லுவேன். உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல போகிறோம். அதேமாதிரி நிறைய ஸ்டோர் உறுப்பினர்கள் அவங்ககிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வந்ததா, உங்களுக்கு மட்டுமாச்சும் ஏதாச்சும் நிறுவனத்திலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்களா, அல்லது அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னா அவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறுவனம் தான் அப்டேட் கொடுக்கணும், நிறுவனத்தினோட எம்டி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அப்டேட்டு நம்மளுக்கு கொடுக்காம எங்கேயும் போயிட முடியாது. அவங்க பேசாமல் இருக்க உறுப்பினர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த அப்டேட் வரும் வரை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்றொரு தகவலாக உங்ககிட்ட சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க கீழுங்க பாருங்கள். விருப்பம் இல்லையே உங்களுக்கு பயனுள்ள வகையில் உங்களுடைய நேரத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த இன்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.